நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதிலே இந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் அல்லேலூயா ஜெபத்தின் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஜோசுவா டிவியின் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஃபோன் தொடர்பு நாங்கள் சில நேரம் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் எங்களுக்கு மெசேஜில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை செய்தியாக எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்காக சபையாராக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி வேளையில் 2வது வாரத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இந்த 2வது வாரம் உங்களுக்கு நாம் தியானித்து வருகிற 1வது தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளும். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தை தான் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த 2வது வாரத்திலையும் நாம் பார்ப்போம். வாசிப்போம். 29வது வசனம். மத்தேயு 25:29. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் இயேசப்பா உங்கள் வார்த்தையை நீங்கள் அனுப்புங்க. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பமெல்லாம் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா, பரிபூர்ணம் அடைவார்களாக. ஆண்டவர் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைங்க. அவருடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, மனம் திரும்புதலை கொடுங்க. வார்த்தை கடந்து வந்து ஒவ்வொரு இருதயத்திலும் பேசட்டும். ஆண்டவர் உங்கள் சொல்ல, உங்கள் வார்த்தையை, உங்கள் எழுத்தை சுமக்க, சொல்ல, தெரிவிக்க எவ்வளவேன்னு தகுதி கிடையாதப்பா. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை, கனம், துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது நாம் பார்த்தோம், உள்ளவன். இல்லாதவர்களுக்கு தானே ஆண்டவரை கொடுக்கணும், ஆனால் உள்ளவனுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால், அந்த உள்ளவன் அப்படிங்கிறவன் நாம் எல்லாரும் நினைக்கிறது போல் பணம், காசு, பலன், சுகம், ஞானம், அறிவு, புத்தி, பட்டம், பதவி, பெயர், புகழ், இன்னும் இம்மைக்குரியவைகள் உள்ளவன் அல்ல. இயேசுவை உள்ளவன் தான் உள்ளவன் அப்படின்னு சொல்லி முதல் வாரம் என்ன செய்திருக்கிறோம் பார்த்தோம். 2வது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கும். 2வது என்ன உள்ளவன்னா யார்? முதல் பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்துவை உள்ளவன், உடையவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான காரியம் 2வது வாரத்தில், யாருக்கு ஆண்டவர் இந்த பரிபூரணத்தை என்ன செய்வார், தருவார், நிறைவை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உள்ளவன் யார் அப்படின்னு சொல்லி 2வது காரியமாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உபாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிப்போம். 28வது அதிகாரம். உபாகமும் 28வது அதிகாரத்தில் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ அனைத்து ஆசீர்வாதங்களும் வேறும் சொல்கிறது எங்கே இருக்கிறது பாருங்க, கர்த்தருடைய கட்டளைகளில், கற்பனைகளில் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது யார் உள்ளவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
யார் சத்தியத்தை உள்ளவனாக இருக்கிறார்களோ உடையவனாக இருக்கிறாங்களோ அவங்க தான் யார் உள்ளவன். முதல்ல இயேசுவை உடையவங்க தான் உள்ளவன். ரெண்டாவது உள்ளவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்தியத்தை, கர்த்தருடைய வேத வசனத்தை யார் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் யார் உள்ளவன். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்தை பாருங்கள். நம்ம எல்லாரும் அறிந்த சங்கீதம், எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுகிற சங்கீதம். திருப்பி கொள்ளுங்க, பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனிங்க, யாருக்கு அவன் கேட்டிங்கன்னா சத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு. இந்த வேத வசனம் நீ நல்லா என்ன செய்யணும்? வாசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், அப்படிதானா? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். கேட்கணும், வாசிக்கணும், கை கொள்ளணும். நல்லா கவனிக்கிங்களா? சிலர் சத்தியத்தை உடையவர்களாக இருங்க அப்படின்னு ஒன்னே இது தூக்கி தலைமாட்டில் வச்சுருக்காங்க. பேய் வராது, நோய் வராதுன்னு நினைச்சிருக்கிறாங்க, தலைமாட்டில் வச்சுருக்காங்க. நல்லா கவனிக்கிங்களா? ஐயா, பட்டயம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தான் வாள் வச்சுருக்கீங்க, கத்தி வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் எந்த விதத்தில் வச்சுருக்கீங்களோ அப்போ தான் அவங்க எதிரி உங்களை பார்த்து என்ன செய்வான்? பயப்படுவான். அப்படி தானே? நல்லா சிந்தித்து பாருங்களேன். துப்பாக்கி தான் இருக்குது, இல்லைன்னா வில் அம்பு தான் இருக்குது, இல்லைன்னா பட்டயம் வாள் தான் அரிவாள் தான் இருக்குன்னா அதை நீங்கள் எந்த பக்கமாக வச்சுருக்கீங்களோ அப்போ தான் அவங்க அந்த எதிரியை என்ன செய்வான்? பயப்படுவான். ஏன்னா இந்த பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம்னு கேட்டிங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது உங்களையும் சுத்தமாக்கும், சத்துருவையும் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வசனத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் நம்முடைய இந்திய தேசத்தில், அதுவும் விசேஷமாய் தமிழகத்தில் வச்சுருந்தாங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகமெல்லாம் கிறிஸ்டியானிட்டின்னு சொன்னாங்க, கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழகத்திலே ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதக்காரங்க அப்படின்னு பேர். ஆனால் எப்போதும் அவங்க என்னத்தை தூக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? வேதத்தை தூக்கிட்டே அலைவாங்க. ஆமாம், ஏன்னா அன்றைக்கி தூக்க முடியாத அளவுக்கு தோளின் மேலே வச்சு தான் என்ன செய்வாங்களாம். இன்றைக்கி அப்படி இல்லை, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் கூட உங்களுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஆமாம், பைபிள் வந்துருச்சு. ஆனால் படிக்க தான் நேரம் இல்லை, வாசிக்க தான் நேரம் இல்லை, கேட்க தான் நேரம் இல்லை. வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் அருவருப்பு. ஐயா, இது மேலே பசியாக இருங்க, மேலே தாகமாக இருங்க, இதை நல்லா வாசிங்க, இதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கக்கூடியது, சகலத்தையும் சிருஷ்டிக்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது. அந்த வார்த்தையை, உயிருள்ள இந்த வார்த்தையை நல்ல என்ன செய்யுங்க? வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது மேலே பிரியமாக இருங்க, இது கை கொள்ளுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? பழிக்கும். செய்கிறதெல்லாம் வாய்க்கும். பரிபூர்ணம் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும். உள்ள கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது உள்ளவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்தியத்தை உடையவன், வேத வசனத்தை உடையவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்காக போகிறாங்க. அருமையான கணத்திற்குரிய போதகர்கள் அவங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி கர்த்தர் சொன்னதே அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இதற்காகவே தேடி என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவனும் போகிறான், மனம் திரும்பினவனும் போகிறான், இயேசுவை யாருன்னு தெரிஞ்சவனும் போகிறான். 50 வருஷம் 30 வருஷமாக
சபையில் இருந்தவனும் இன்றைக்கி என்ன கேட்க போகிறான்? தீர்க்கதரிசனம் கேட்க போகிறாங்க. வேதனையாக இருக்குது. அறியாதவங்களாக இருந்தால் பரவாயில்ல, சுவிசேஷம் கேட்க போகலாம். இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் தெரியுமா? மகிமையின் சுவிசேஷம் தான் கேட்கணும், வேதத்தின் மகத்துவத்தை தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் எதுக்கு கீழ்ப்படியணும்? என்னெல்லாம் இன்னும் விட வேண்டியிருக்கு, இதுக்கெல்லாம் இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, என்னெல்லாம் இன்னும் உங்கள்கிட்ட சுத்தமாக வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ தாவீது சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்து கொண்டேன்? கற்றுக்கொண்டேன். நல்ல கவனிங்க, உபத்திரவத்தையே ஆண்டவர் ஏன் கொடுக்குறாருன்னு கேட்டால், சத்தியத்தை பிரமாணத்தை கற்றுக்கொண்டானா. ஓ, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் வேத வசனத்தின் மேலே என்ன உண்டாகட்டும். யார் உள்ளவன் கேட்டிங்கன்னா, வசனத்தை உள்ளவன். அவன் என்ன செய்வானா பாருங்க, பரிபூர்ணத்தை அடைவான். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்ய போகிறது? வாய்க்க போகிறது. இன்னைக்கு வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவன் சோதிக்கிறதற்காக வந்தானா, சோதனைக்காரன். அவன் என்ன சோதிச்சான் யோசித்து பாருங்க. பணம் இருக்கா, காசு இருக்கா, பட்டம் இருக்கா, பதவி இருக்கா, பெயர் இருக்கா, புகழ் இருக்கான்னு அவன் சோதிக்க வரல. என்ன சோதிக்க வந்தானா தெரியுமா? வசனம் இருக்கா, இவர்கிட்ட சத்தியம் இருக்கா, அது சோதிக்க வந்திருக்கான். நல்லா கவனிக்கிங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட ஏண்டையும் பிசாசு சோதிக்கிறான். என்ன நாம் நினைக்கிறோம்? பசி உண்டாக்குறான், தருத்திரம், நஷ்டம், நோயை கொண்டு வருகிறான், வியாதியை கொண்டு வருகிறான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்ல கவனித்து பாருங்கள், இவை எல்லா வச்சிலையும் நீங்கள் வசனத்தை கை கொள்கிறீங்களா இல்லையா? பேதுருவே, சாத்தான் உன்னை கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு என்னிடத்தை உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன். உன் விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்குள்ளே எப்படி விசுவாசம் வரும்? பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன விசுவாசம்? அன்றைக்கு பேதுரு கண்டார், அதனால் விசுவாசம் இயேசுவை. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்தது? பவுல் சொல்லுகிறார், கேள்வியினால் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? அப்போ பிரசங்கிக்கிறவங்க எதை பிரசங்கிக்கணும்? இந்த வசனத்தை, சத்தியத்தை பிரசங்கிக்கணும். இந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த சத்தியத்தை நாம் கேட்கணும், நமக்குள்ள விசுவாசம் வரும். நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். எழுதியிருக்கிறதை எழுதியிருக்கிறதாக விசுவாசிங்க. சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எப்படி நம்ப? சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தாருங்காங்க, எப்படி நம்ப கேட்குறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்றைக்கும் அந்த சிவந்த சமுத்திரத்திலிருந்து பார்வோனுடைய ரதத்தை எடுத்திருக்கிறார்கள் ஐயா. சரித்திர குறியீடுகளில், வரலாற்றில் இன்னைக்கு அந்த ரதத்தை எடுத்திருக்கிறாங்க. கவனித்து பாருங்க. நீங்கள் இனி இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் யோசேப்பின் காலத்தில் இருந்த நாணயம், எகிப்தின் நாணயம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சாப்நாத் பர்னாயா என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்திய பேர் அவனுக்கு சூட்டப்பட்டபடியால் எபிரேய பேரும் அவனுக்கு இருந்தது, எகிப்திய பேரும் உள்ள தங்க அந்த நாணயம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் கதைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, கிளவி கதைகள் அல்ல, சத்தியம். இந்த சத்தியத்தின் மேலே எப்படி இருங்க? கவனமாக இருங்க, நல்ல கேளுங்க, வாசிங்க. இதை வாசிக்கிறதாவே இருக்கலாம். எங்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல ஒரு ஆத்ம தகப்பன் என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சேகர் நல்ல தம்பி ஐயா அவர்கள். ஒரு திருமணமாகாத அழைப்பை அன்னகராக வரம் பெற்ற ஒரு போதகர். அவர்கள் 50 ஆண்டு காலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறாங்க. வல்லமையான ஊழியத்தை அவர்களுக்கு கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார். சாப கடந்தவர்களெல்லாம் அவர் தொட்டபோது உயிரோடு இருந்து அநேக ஊழியக்காரர்கள், 300க்கும் அதிகமான ஊழியக்காரர்கள் அவர் மூலமாக உண்டாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவதாசன் அவர் அப்படியே பைபிள் திறக்க முடியாத அளவிற்கு மழை ஒரு இடத்துல, பைபிளே எடுக்க முடியாது, மழை அவ்வளவு பயங்கர மழை. ஆனால் செட்டு எல்லாம் இருக்குது. அப்போ எப்படி எல்லாரும் நினச்சாங்க, இப்படி மழை பெய்த இந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுவார்? பைபிள் வசனத்தை எடுத்தது சொல்லி தானே பிரசங்கம் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் பைபிளை கையில் வச்சுட்டே அது மேலே ஒரு கவரை வச்சுட்டே பிரசங்கம் பண்ணாங்க. நான் கேட்டிருக்கேன். ஏன்னா வேத வசனத்தை அந்த அளவுக்கு வாசிப்பாங்க.
நானும் சிறு வயதிலிருந்து 50 ஆண்டு காலம் வாசித்த இந்த வேதவசனம் ஐயா, யோசித்து பாருங்களேன். எத்தனையோ பேர் மனப்பாடமாக சொல்கிறாங்க, ஞாபகம் அதே போல் தான். அவங்க எங்கேயும் பிரசங்கம் தயார் பண்ணிட்டு போக மாட்டாங்க. எந்த கன்வென்ஷன், எவ்வளோ பெரிய 5000 பேர் வருகிற கன்வென்ஷனுக்குலாம் போவாங்க. அந்த சபையினுடைய போதகரை அழைத்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வசனம் வாசிங்கம்பாங்க. அவர் ஒரு வசனம் வாசிப்பார். அதுதான் அங்கே இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை. 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்படி சிறு வயதிலிருந்தே வாசித்தாலும் நான் கவனித்திருக்கிறேன், அவங்க கூட இருந்திருக்கிறேன். கவனிங்க, தினந்தோறும் அவங்க வாசிக்க வேண்டிய அந்த அதிகாரத்தை அவங்க வாசிக்காமல் இருந்ததே இல்லை. யோசிச்சு பாருங்க, 50 வருஷமாக வாசித்தாச்சு. ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணியாச்சு, இலங்கைக்கு போயாச்சு, எல்லா வெளிநாடுகளுக்கெல்லாம் போயாச்சு, தெருவா வீதி வீதியாக ஆமாம் பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் தினந்தோறும் வாசிக்கிற அந்த அதிகாரத்தை என்ன செய்யாமல் விட மாட்டாங்க, வாசிக்காமல் விடவே மாட்டாங்க. மருத்துவமனையில் பலவீனத்தோடு சிகிச்சை பெற்ற நாட்களில் என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை இன்னொருத்தரை, எங்களை யாரையாவது பக்கத்தில் உட்கார வச்சு வாசிக்க சொல்லி கேட்பாங்க. யோசித்து பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வாசிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கிறது ரொம்ப பிடிக்கும், கை கொள்ளுகிறது ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த சத்தியத்தை யார் உடையவர்களாக இருக்கிறீர்களோ, நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, அதை செய்யுங்க, எதை செய்யுங்க, எப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இந்த டெக்னிக்காக செய்யுங்க, இந்த முறையை பயன்படுத்தி செய்யுங்க அப்படின்னு நிறைய ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்குது, இது தேவனுடைய ஆலோசனை. இதுக்கு ஈடு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தின் மேலே எப்படி இருங்க, பிரியமாக இருங்க. இது குறையில்லாதது ஐயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை யார் உடையவளாக இருக்கிறீர்களோ அவனே உள்ளவன். சாத்தான் இயேசுவினிடத்தில் வந்தான், கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னா, மேலிருந்து குதிங்கிறான், உப்பரிக்கிற மேல் நிறுத்தி தாழ விழுந்து வணங்கும் என்கிறான். இயேசுவோ சொன்னார், எழுதியிருக்கிறதே. யோசித்து பாருங்க, எழுதியிருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னதுனால அவர் பரிபூர்ணம் அடைந்தார். அதை கவனிக்கிறீங்களா? அவர் தேவகுமாரனாய் பரிபூர்ண மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாக இருந்த அவர் தேவகுமாரனாக பரிபூர்ணம் அடைந்தார். எப்படி தெரியுமா? அவர் மனுஷகுமாரனாக இருந்ததுனால தான் சிலுவையில் அறைந்துட்டாங்க. அவர் தேவகுமாரனாக இருந்ததுனால மரணத்தை ஜெயித்து உயிரோடு என்ன செய்தார், எழுந்தார். இதற்கு காரணம் அவர் சத்தியத்தை உடையவராக இருந்தார். நீங்கள் நானும் சத்தியத்தை உடையவர்களாக இருந்தோமானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் பரிபூர்ணம் உண்டாகும், பூரணம் உண்டாகும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நல்லா கேளுங்க, வசனத்தை வாசிங்க, மறுபடியும் 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 வாசிங்க. இது தோண்ட தோண்ட குறையாத புதை பொருட்கள் இருக்கிறது இதுக்குள்ளே. எவ்வளவு பிரசங்கம்னாலும் இது முடிக்க முடியாது, எவ்வளவு தியானித்தாலும் முற்றிட்டுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், எத்தனையோ 1000 வருஷமாக இந்த வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போதகர்கள், படித்தவங்க படிக்காதவங்க, இந்த மொழி அந்த மொழி உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் இது யாராலும் என்ன செய்ய முடியாது, முடிக்கவே முடியாது. யா அவ்வளவு இருக்குயா இந்த வேத வசனத்தில். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நல்லா கேளுங்க, வாசிங்க, தூக்கி சுமங்க. ஆமாம், எங்கே போனாலும் வசனத்தை என்ன செய்யுங்க, தூக்கிட்டு போங்க. ஆமாம், என்னெல்லாமோ கொண்டு போகிறோம், மொபைல் ஃபோன் கொண்டு போகிறோம், காருக்கு சாவி கொண்டு போகிறோம், பீரோல் சாவி எல்லாம் க்ளீனாக கொண்டு போகிறோம், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளீனாக கொண்டு போகிறோம். வேத வசனத்தை என்ன செய்யுங்க, தூக்கி சுமங்க. அதனால தான் உங்களுக்கு பேர் வேதக்காரங்கன்னு பேர். இந்த வேத வசனத்தை நீங்கள் சுமந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களை சுமக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடாது. இந்த வசனம் ஒரு நாள் உங்களை தோற்று போக விடாது. இந்த வசனம் உங்களை ஒரு நாள் வெறுமையாக விடாது, தலைகுனிந்து போகவே விடாது. இல்லை, இந்த வசனத்தின் மேலே கவனமாக இருந்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான யாக்கோபு, அவன் தன்னுடைய மாமனார் வீட்டில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சிது. பாருங்கள், அவன் மாமனாருடைய அந்த சீரி தேசத்துக்கு போனாலும் ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சதுனால அவன் எப்படி வந்தானா,
2 பரிவாரங்களோடு பூரணமாய் வந்தான். அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றி போட்டான். ஆனால் பலவீனமானவைகள் லாபானை சார்ந்தன, பலமுள்ளவைகள் யாக்கோபை சார்ந்தன. காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை, சத்தியம். எப்படி நீ வாழணும் அப்படிங்கிற சத்தியம். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த சத்தியத்தை ஆண்டவர் தருவார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநியாயத்தினால் சம்பாத்தியம் பண்ணலாம், அநேகரை வேதனைப்படுத்தி சம்பாத்தியம் பண்ணலாம் என்கிற எத்தனையோ ஆலோசனைகள் இந்த பூமியில் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தையுடையவர்களாக இருக்கணும். சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியாக எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. சத்தியத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை நீ நேசிக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டு, பரிபூர்ணம் உண்டாகட்டும். உள்ளவன் எவனோ, ஆமேன், அவன் சத்தியத்தை உடையவனப்பா. அவனுக்கு கொடுங்க, பரிபூர்ணத்தை அடைய பண்ணுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.